வணக்கம் டிபிகே டாக்ஸ். சுந்தரி சீரியலில் ஒன் ஆஃப் த பில்லராக கார்த்திக் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் ஜிஷ்ணு மேனன் அவர்கள். இவரோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிஷ்ணு மேனன் அவர்கள் 1991 ஜூலை 11 கேரளாவில் இருக்க திருச்சூர் மாநிலத்தில் சாலக்குடின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் ஜிஷ்ணு மேனன் அவர்கள். இவரோட ஃபேமிலி ரொம்பவும் அழகான ஃபேமிலி. இவரோட அம்மா ஜெயந்தி அவங்க, இவரோட அப்பா வேணு அவர்கள். இவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் தர்சனா அவங்க. ஆரம்பத்தில் சாலக்குடியில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு ஜிஷ்ணு அவர்கள். இவர் சாலக்குடியில் இருக்க ஜவஹர் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் திருச்சூர் மென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இவர் ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே படிப்பில் ரொம்பவும் கெட்டிக்காரர் தான் ஜிஷ்ணு அவர்கள். இதனாலேயே இவர் ட்ரிபிள் முடித்த கையோட இவருக்கு இன்டர்வியூவில் டொயோட்டா கம்பெனியில் ஜாப் கிடச்சிருக்கு. டொயோட்டா கம்பெனியில் இவர் ரொம்பவும் சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு சில ஆண்டுகள். அப்போது அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சிலர் இவரை மாடலிங் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மாடலையுமே இவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜிஷ்ணு மேனன் அவர்கள் சில ஃபேஷன் டிசைனிங் ஷோஸ்லாம் கலந்துருக்காரு. இதே போல் சில அட்வர்டைஸ்மெண்ட்லேயுமே இவர் நடிச்சிருக்காரு. ஒர்க் போயிட்டே மாடலிங், ஃபோட்டோ ஷூட், அட்வர்டைஸ்மெண்ட், ஷார்ட் ஃபில்ம்னு அப்படி அப்படியே தொடர்ந்து நடிச்சிட்டு வந்திருக்காரு ஜிஷ்ணு மேனன் அவர்கள். அப்போதான் முதன் முறையாக இவருக்கு மணிரத்னம் இயக்கத்தில் வந்த காற்று வெளியிட திரைப்படத்தில் கார்த்திக் அவங்களோட ஃப்ரெண்டாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதை ரொம்பவும் நல்லா நடிச்சிருந்தார். இதுக்கப்புறம் கார்கில்ன்ற படத்தில் லீட் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பே ஜிஷ்ணு அவங்களுக்கு கிடைச்சிது. வானத்தில் நீ வெண்ணிலா, வார்டு 1 to 6 இப்படி தொடர்ந்து சில திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் அவருக்கு போதிய வரவேற்பு சினிமாவில் கிடைக்கல. அப்போதான் சன் டிவியில் கண்மணி சீரியலில் ஆகாஷ் கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஜிஷ்ணு அவர்களுக்கு. இந்த வாய்ப்பை ரொம்பவும் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாரு ஜிஷ்ணு அவர்கள். இந்த சீரியலில் ஆகாஷ் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அருமையாக நடிச்சிருந்தார். இதை தொடர்ந்து தான் இவருக்கு சுந்தரி சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரம் கிடைச்சிது. ஜிஷ்ணு அவர்கள் தொடர்ந்து சீரியல் சினிமாக்களில் நடிக்கணுன்றது டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.